ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, நிறைய பெண்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்க ஒரே வாரத்திலேயோ அல்லது 15 நாட்கள்லேயோ அல்லது 10 நாட்கள்லேயோ எப்படி ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 பொருட்களை சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஹீமோகுளோபினோட லெவல் வந்து ஈஸியாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இதை கர்ப்பிணிகள் மட்டும் கிடையாது, எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம். கர்ப்பிணிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களோட குழந்தையோட எடை இன்க்ரீஸ் ஆகும், பனிக்கூடத்தோட நீரும் இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா முருங்கைத்தலை கஷாயம். முருங்கைத்தலை கஷாயம் நம்ம எப்படி பண்ணணும்னா, ஒரு கை முருங்கைத்தலை எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு கப் வாட்டர் எடுத்தீங்களோ அல்லது ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்தீங்கன்னா, அது வந்து 1/2 கப் நம்மளுக்கு அதாவது கொதிச்சு 1/2 கப்பா நம்மளுக்கு வரணும். இதில் வந்து முருங்கைத்தலை ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட நிறம் வந்து பச்சை நிறமாக வந்து வரும். அப்படி ஆகும் பொழுது அந்த தண்ணீரை சுட சுட குடிக்காமல் நல்லா வெது வெதுன்னு குடிங்க. இது பனிக்கூடத்தோட நீரை இன்க்ரீஸ் பண்ணும். ஹீமோகுளோபினை ஒரே வாரத்தில் முருங்கைத்தலை கஷாயம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். இதை வெறும் வயித்துல கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம், இல்லை ஒரு 11 மணிக்கு சூப் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே எடுக்காதீங்க. ஏன்னா இது செரிமான பிரச்சனைகளை வந்து செரிமானம் ஆக லேட் பண்ணும். அதனால தான் மேக்ஸிமம் ஒரு 2-3 மணிக்குள்ளே கண்டிப்பாக எடுத்துடணும். அதுக்கு மேலே கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மாதுளம்பழம். மாதுளம்பழமும் நம்மளுக்கு ஹீமோகுளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். டெய்லி ஒரு மாதுளம்பழம் அப்படியே மென்று சாப்பிடுங்க, ஜூஸாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸும் அதே மாதிரி தான். நார்மலாக தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து அதில் வந்து மேலே லைட்டாக லெமன் புழிஞ்சு குடிங்க. அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஆரஞ்சு டெய்லி ஒன்று எடுத்துக்கணும், லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், அல்லது நார்த்தங்காய், இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கிற வகைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் சி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. விட்டமின் சி தான் நம்ம ஹீமோகுளோபினை எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துகிட்டு போகும். ஸோ விட்டமின் சி அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஹீமோகுளோபினோட அளவும் சீக்கிரம் நல்லா ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு இது தெரியாது. நம்ம கேரட் அதிகமாக எடுத்துக்கணும். கேரட்டில் அதிகமான விட்டமின் ஏ, விட்டமின் இ அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை தான் இதுன்னு கிடையாது, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, இந்த மாதிரி பாலக்கீரை, இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரை சூப்பாக குடிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க பொரியலாக கூட நம்ம டெய்லி எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர முட்டை எடுத்துக்கோங்க, பால் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கொய்யாப்பழம், ஆரஞ்சு, மாதுளம்பழம், ஆப்பிள், இந்த மாதிரி டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டரு எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு மேலே நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. குறைஞ்சது 3 லிட்டராவது நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தவிர அத்திப்பழம் மற்றும் கருப்பு உலர் திராட்சை, இது 2 நம்ம சாப்பிடும் பொழுதும் நம்மளுக்கு ஈஸியாக ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப அதிகரிக்கும். கருப்பு உலர் திராட்சை வந்து, அதாவது பாதாம், முந்திரி இதெல்லாம் ரேட் அதிகமாக இருந்தாலும் கருப்பு உலர் திராட்சை வந்து ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு கருப்பு உலர் திராட்சை வந்து நீங்கள் ஒரு 1/4 கிலோ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதமே போகும். மேக்ஸிமம் உங்களுக்கு ரூ. 100 அல்லது ரூ. 200 தான் வரும். நீங்கள் டெய்லி அதை வந்து வெறும் வயித்துல ஊற வச்சு நார்மலாக நைட்டே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. வெறும் வயித்துல அதை நீங்கள் சாப்பிடுங்க. அந்த தண்ணியும் அப்படியே குடிச்சுக்கோங்க. குடிக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட்டு தெரியும். அதே மாதிரி தான் அத்திப்பழமும். அத்திப்பழத்தை வந்து நைட்டே ஊற வச்சு, இல்லை இந்த கருப்பு உலர் திராட்சையை நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நல்லா அந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்சியில் அடித்தாலும் சரி,
இல்ல அப்படியே கடிச்சு மென்னு சாப்பிட்டாலும் சரி. அத்திப்பழமும் அதே மாதிரி தான். அத்திப்பழத்த அப்படியே நம்ம வெறும் வயித்துல கூட அப்படியே மென்னு சாப்பிடலாம். அல்லது இந்த மாதிரி சாப்பிட முடியலன்னு நெனைக்கிறவங்க, நைட்டே ஊற வச்சுட்டு அத தண்ணீல அடிச்சுட்டு, வெதுவெதுப்பான பால்ல மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடும்பொழுது, இதுவும் நம்மளுக்கு ஹீமோகுளோபின வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அ அதே மாதிரி செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழமோ அல்லது நார்மல் வாழைப்பழமோ, இது எடுத்துக்கொள்ளும் பொழுதும் நம்மளுக்கு குழந்தையோட எடையும் அதிகரிக்கும், ஹீமோகுளோபினோட அளவும் இன்க்ரீஸ் பண்ணும். அ ஆனா ரொம்ப அ வாழைப்பழத்த விட 2 மடங்கு அதிகமான இரும்புச்சத்து வந்து முருங்கைக்கீரையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விடயுமே முருங்கைக்கீரையில தான் அதிகமான இரும்புச்சத்து வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். ஒரு நாள் வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம நெறைய அடிக்கடி கிடைக்காதவங்க வந்து நல்லா முருங்கை தழைய நல்லா உருவி, ஒரு பாக்ஸ்ல கூட போட்டு ஃப்ரிட்ஜ்ல கூட நீங்க வச்சுக்கலாம். நல்லா கவர் பண்ணி உள்ள வைக்கும்பொழுது கூட, 1 வாரம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்காதவங்க, கிடைக்கிறவங்க நீங்க டெய்லி போயி வாங்கிக்கோங்க. இத ஃபாலோ பண்ணாலே 1 வாரம் இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பா 15 டேஸ்லயே உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து ஈஸியாவே இன்க்ரீஸ் ஆயிரும். இது வந்து என்னோட பிரெக்னன்சி டைம்ல நான் ஃபாலோ பண்ணது. எனக்கு கரெக்ட்டா 15 டேஸ்லயே எனக்கு 13.5 கிட்ட வந்தது. பிஃபோர் வந்து 9.8 தான் இருந்தது. நார்மலா ஹீமோகுளோபின் வந்து எவ்ளோ இருக்கணும்னு ஒரு சிலருக்கு அ தெரி அ தெரியாது. பிரெக்னன்ட் ஆயிட்டாலே மேக்ஸிமம் உங்களுக்கு 11வது குறைஞ்சது இருக்கணும். 11.5 12 இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. 12, 12.5 இருக்கிறது இன்னும் உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கு நெறைய பேர் நெனைப்பாங்க 10 இருக்குல்ல, 9 இருக்குல்ல நெனைப்பாங்க. உங்களுக்கு 7, 8 மாதங்கள் ஆகும்பொழுது ஈஸியா கம்மியாயிடும். இந்தியாலயே ரத்த சோகை அதாவது ஹீமோகுளோபின் கர்ப்பிணிகள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறது ஹீமோகுளோபின் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கர்ப்பிணிகளுக்கு டக்குன்னு ஹீமோகுளோபின் வந்து கம்மியாயிடும். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோகுளோபினோட அளவும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.